இந்த மீன் தலையை சாப்பிட்றேன்டா சோறு சாப்பிடலாம். மீன் தலையை சாப்பிட்டு தான் மிச்சம் எதுவும் சாப்பிடலாம். மீன் தலை பிடிக்கும். சில பேருக்கு மீன் தலை பிடிக்காது. எனக்கு மீன் தலை நல்ல விருப்பம். அதனால் நான் மீன் தலையை சாப்பிட்டுட்டு தான் மிச்ச சோறு சாப்பிட போகிறேன். அதுதானே மீன் தலை இருக்குது சார். இந்த மீனில் அந்த பருப்பு, தேங்காய் பால், கஜுநாள் இதெல்லாம் போட்டாங்களா, அதெல்லாம் நல்லா சேர்ந்துருக்கும். அது சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை தருது. அந்த உரைப்பு, புளிப்பு இதெல்லாம் சாப்பிடக்க வேணாம். நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வெளியே இருக்குது அந்த டன்சாக்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் இன்ஃப்யூஷனாக ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ என்னென்ன செய்யறது வீடியோ போட்டிருக்குறோம், பார்த்து எல்லோரும் படிவா சரி சாப்பிடுங்க. சாப்பிட்ற மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் சாப்பிடுங்க. தான் இதுதான் என்னென்னு சொல்கிறது, மீனுண்ட மண்டை சாப்பிட போகிறோம் பாருங்களா. இந்த கண் அதுகளோட கோதலம் அதெல்லாம் வடிவாக உறிஞ்சி சாப்பிடுவோம். நல்ல டேஸ்ட் வந்து அவனும் சின்னாக்களுக்கு கொடுத்துக்கிட்டாங்க. முள்ளை விழுங்கிருங்க. நல்லா இருக்கு. சூப்பர். அந்த மீனுண்ட மண்டையை மட்டும் சாப்பிடலாம் போல இருக்கு. வேறு ஒன்றும் இல்லாமல் மீனுண்ட மண்டை மட்டும் சும்மா சொல்லி தூக்கும். தனியாக மீனுண்ட மண்டை அந்த மாதிரி இருக்கும். உண்மையை சொல்லணும் வேண்டாம், இந்த செஞ்ச கறிகளுக்குள்ள இதுவும் இந்த மீன் பொரியலுக்கு மீனுண்ட மண்டையும் கத்திரிக்காய் சம்பளம் தான் ஹைலைட். வாவ், நல்ல சாப்பாடு, நல்லா இருக்கு. யாருக்கும் எதனா டவுட்டுகள் இப்படி எதுவும் இருந்தால் இன்பாக்ஸ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிதானே? மீன் பொரியல், மீன் மண்டை சாப்பிட்டும். மண்டை தான் ஹைலைட், நல்ல டேஸ்ட். மீன் பொரியல் வரும். கோபி 65 கோழி ஃப்ளவரில் செய்கிறாங்க. சாப்பிடும். இது இந்த இறைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மரக்கறி சாப்பாடு செஞ்சீங்கன்னா இந்த நாங்கள் மச்சம் இல்லாமல் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிற ஆக்களுக்கு கடவுள் காம்பினேஷன். சரி, நான் சாப்பிட்டேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்க. யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற அங்கே கொடுத்து சாப்பிடாட்டியும் வீடியோவை ஷேர் பண்ணிய சரி சாப்பிடுவோமே. நான் அந்த புண்ணியமாக வந்து சேரட்டும். நீங்களும் சரி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே.